ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரனுக்கு எக்ஸாம் நடக்கிற வாசி ஆஃப் டேலே வந்துடுவான். அதனால் அவனுக்கு இன்றைக்கி நம்மளோட காரக்குழம்பு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம இன்றைக்கி தனியாக ஸ்பெஷலாக கொடுப்போன்னு அவனுக்கு தான் ப்ரொக்கோலி எல்லாம் மஞ்சள் தண்ணி வெந்நீர்லலாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெப்பரு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் பட்டரு எல்லாம் சேர்த்து அவனில் வச்சுட்டேங்க. அவனில் நல்லாவே வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் சலசலன்னு தண்ணி இல்லாமல் வச்சுக்குவோம். இங்கே கேஸ் ஸ்டவ்வில் ஸ்பெகட்டியையும் வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குழகுழப்பும் ஆகாமல் நறுக்குன்னு இல்லாமல் எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். இன்றைக்கி இது கூட நான் எந்த காய்கறியும் சேர்க்காம பாலக்கீரை தான் சேர்த்துருக்கேன். தக்காளியை வெந்நீரில் போட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். பூண்டையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி காரத்துக்கு நான் ஸ்பெகட்டிலையும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் போட்டுங்க. என் பேரனுக்கு அது பிடிக்காது. கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளியில் நான் ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி போட்டு அதையும் அரைச்சி வடிகட்டிக்கிட்டேங்க. அதனால் நல்லா தக்காளிக்கு கலரும் வந்துட்டு அந்த காரத்துக்கும் அது ரொம்பவும் காரமாக இருக்காது. கீரை கொஞ்சம் வதங்கினோன்னே அதிலே இந்த தக்காளி பியூரியும் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெகட்டியை சேர்த்துக்க வேண்டியது தான். உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு உப்பு, மிளகுத்தூள் இது மாதிரி என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆரிகனோ போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த பூண்டை வதக்கிறப்ப பட்டரில் வதக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சீஸு சேர்க்குற வாசி நான் எல்லாம் ரொம்ப ஃபேட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் எண்ணெயிலே தாளிச்சிக்கிட்டேன். சீஸு போடாதப்போ நம்ம பட்டரில் தாளித்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சீஸ் போட்டுக்கிட்டேன், என்கிட்ட இது இருந்ததுன்னு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி மத்தியானம் என் பேரனுக்கு இந்த பாலக், டொமேட்டோ, ஸ்பெகட்டியும் ப்ரொக்கோலியும் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ.